So welcome back to another vlog. எல்லாரும் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மண்டே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டியூட்டி போகிறோம். எனக்கு இன்னும் பர்சன் வந்து சொல்லலை எந்த லொக்கேஷன்ட்டு, பட் இட் ஷுட் பி லிட்டில் லாங். ஸோ போய் பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ போன வீடியோ நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம அன்றைக்கி வந்து டோட்டல் வந்து 5 லோடிங் அன்லோடிங் ட்ரிப் எடுத்திருந்தோம். ஸோ நம்மளோட இன்கம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 4700. இதில் ஜஸ்ட்டு 300 ருபீஸ் டீசல் இருந்தது ஆல்ரெடி. ஸோ அதனால் 300 ருபீஸ்க்கு வந்து நான் டீசல் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படி என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா எங்கள் ஏரியாவில் டிராஃபிக் அப்படின்ட்டு. இன்றைக்கி மண்டே ஆஃபீஸ் ஹவர்ஸு. ஸோ டிராஃபிக் வந்து களைக்கட்டு இன்றைக்கி. இது வந்து 8 மணிக்கே தொடங்கியிருக்கும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40 ஆகுது. இப்போ கேகே நகர்லேருந்து திருவேற்காடு போயிட்டுருக்கோம். லோடு எடுத்தாச்சு, திருவேற்காடு போகலாம். ஸோ இங்கே கொஞ்சம் போலீஸ்காரங்களாம் இருப்பாங்களா. அப்புறமா இது வந்து சாலிகிராமம் மவுச்சு ஸ்கூல் சைடு. இது வந்து அந்த சைடு தெரியுது வந்து நம்ம வசந்தனுக்கோ நிறைய இந்த பிராண்டட் ஷோரூமோட வேர் ஹவுஸ் எல்லாமே. இந்த மெட்ரோ என்றைக்கு தான் முடியும்னு தெரிலங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இந்த ஏரியாவில் எல்லாம். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் இது முன்னாடி போனதும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும்ன்ட்டு. செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ இருக்குன்றனாலே டைவர்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே. ஒரு சின்ன இதில் போய் யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணுங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ட்ரைவ் பண்ணவே வெறுப்பாக இருக்குது. அது இந்த வெயிலில் சொன்னா அந்த அவ்வளோ பெரிய ரோடு இப்போ செம்ம நேரோ ஆகிடுச்சா. ஆனால் இந்த ரோட்டில் இந்த பஸ் ஓட்டுறோம் இந்த அண்ணாங்கள சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டம் தருமா இந்த ரோட்டில். அதுவும் சைடில் பைக்கு வரும், ஆட்டோ வரும், வந்து சொருக்குவாங்கங்க. எல்லாம் அவங்க வண்டி ஓட்டுறாங்கல்ல. இட் ஷுட் பி கிரேட். போகிற உள்ள வண்டியில் காற்று செக் பண்ணுறதுக்காக நிப்பாட்டினேன். நார்மலாக நம்ம வண்டியில் 60 பாயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது. இங்கே தான் பக்கத்தில் திருவேற்காடு ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் காட்டுது. ஐ திங்க் இந்த இதில் தான் நினைக்கிறேன். டியூட்டி டிஆர்எல்லேருந்து எடுத்து இந்த பக்கத்துலேயே தான். திருவேற்காடு பக்கத்துலேயே தான். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப வெயில். இங்கேருந்து ரைட் எடுத்து உள்ளே போனோம். பனிமலர் ஸோ நம்ம நெருங்கிட்டோம் நம்மளோட இறக்க வேண்டிய இடத்துல. ஏதோ கம்பெனியோட மிஷினரி ஐட்டம்ஸு, காவேரி நகர். ஸோ இதுதான் கம்பெனி நினைக்கிறேன். ஸோ இது 3வது லோடுங்க. இப்போ வந்து நம்ம ஈக்காட்டங்கள் போயிட்டுருக்கோம் திருவேற்காடுலேருந்து. இதோ கொஞ்சம் க்ரௌன் பார்த்திங்கல்ல, அது எடுத்துகிட்டு டெலிவரி கொடுக்க போயிட்டுருக்கோம். ரொம்ப டிராஃபிக் இங்கே வானகரம் சிக்னல்.
மக்களே இப்போ நம்ம இருக்கிறது மாருதி கொரியர் ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து கோவளம் போகணும். சரி சும்மா போயிட்டு வருவோம் வாங்க. இப்போ மக்களே லோடு எடுத்து கோவளம் போயிட்டுருக்கோம். முது வலிக்குது. இப்போ நான் ஈசிஆர் ரோட்டில் இருக்கேன், ஈஸ்ட் காஸ்டல் ரோடு. நீலாங்கரை ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து ஒரு 29 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ விஜிபி பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ விஜிபியோட அந்த இது தெரியுதுங்களா? ஸோ தெரியுது பார்த்தீங்களா விஜிபி. விஜிபி. ஸோ இன்னும் 1 கிலோமீட்டரில் டோல் வந்துடுங்க. ஸோ தெரியுதா டோலு? நம்மக்கிட்ட ஸ்டிக்கர் இல்லை, ஆனால் டோல் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு, ஸ்டிக்கர் தான் இன்னும் ஒட்டல. பாப்பா என்ன சொல்கிறாங்கன்ட்டு. தல ஸ்டிக்கர் ஒட்டல, நம்பர் சொன்னால் ரீட் ஆகுமா? ஆகாதா? எவ்வளோ ஆகும்? போயிட்டு வரணுமா? ஆமாம். கம்பெனி வண்டியா உங்கள் வண்டியா? சொந்த வண்டி. கம்பெனி லோக்கல் போடுது. எவ்வளோ ஆகுது? போகிறது மட்டும் கூட வருமா? 50 ரூபா. என்னென்னா வண்டி நம்பரில் நார்மலாக வண்டி நம்பர் போட்டால் ரீட் எடுக்கணும். நம்மக்கிட்டேருந்து காசு வாங்குறதுக்காக என்ன சொன்னாங்க பார்த்தியா, ரிட்டர்ன் வரும்போது பாஸ் எடுத்துப்போம், இது எடுத்துக்கோ, டோல் ஃபீ எடுத்துப்போம். அவ்வளோதான். டோல் வைக்கிறதுலாம் பெருசு இல்லைங்க. என் மேலேயும் தப்பு இருக்குது. நானும் ஸ்டிக்கர் ஒட்ட மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஒன்று பார்ப்போம். ஸோ இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இது ஒரு ரிசார்ட்டுக்கு போகுது. டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோட்டில் பெரிய க்ரௌடெல்லாம் இருக்குது, நிறைய ரஷ்ஷெல்லாம் இருக்காது இந்த டைமுன்றனால. மற்றபடி நான் செம கூட்டமாக இருக்கும். இதனோட பீச் தெரியல இந்த லெஃப்ட் எடுத்து போகணும். ஸோ ஈசிஆர் ஈஸ்டர்ன் காஸ்டல் ரோடோட பீச் இது. நம்ம வண்டிங்க நிற்குது. ஸோ நம்ம அங்கேருந்து லோடெல்லாம் இறக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு போகலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம். ஏதாவது வந்தால் ஆனில் தான் இருக்குது. வீடியோக்கெல்லாம் ரீச்சே இல்லைங்க, கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். பட் பரவாயில்ல, எடுத்த உடனே எப்படியும் சக்ஸஸ் ஆகிட முடியாது. இட் ஷுட் பி ஹார்ட் ஒர்க். ஒன்ஸ் வி கிவ் த ஹார்ட் ஒர்க் தென் ஒன்லி வி கெட் த சக்ஸஸ். ஸோ அதனால் நான் அதில் வருத்தப்படல. ஓகே, இட்ஸ் ஓகே. ஒன் டே த டைம் வில் கம். ஓகே கைஸ், இன்றைக்கி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னோட ஹேர்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 5700 நம்ம ஹேர்ன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 781 டீசலுக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ மற்றபடி இன்றைக்கி நம்மளோட இது வந்து 4800 ருபீஸ் நம்ம இன்றைக்கி சம்பாதிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாயிங் மை வீடியோ. But it's okay. Low viewers only, but it's okay. See you on next video. Bye bye.